மெத்தடில் இந்த குழம்ப வச்சு பாருங்கள். இருமல் சளியெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை, இன்னொரு கைப்பிடி அளவு முடக்கத்தான், ஒரு பெரிய வெங்காயம். இது கூட மிளகு, சீரகம், சுக்கு, பூண்டு இது எல்லாமே அரைக்கிறதுக்காக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அது கூட ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய், இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி, இதையும் எடுத்து ஊற வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நான் அரைக்கிறதுக்காக சொல்லியிருந்த பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு இதுவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு அது கூட கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியை போட்டு வதக்குங்க. தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, தூதுவளை, முடக்கத்தான், அது எல்லாத்தையும் அந்த கத்திரிக்காயோடையே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு அது கூட நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா, அதை அலசி அந்த தண்ணி எல்லாத்தையும் அதில் விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்போதே இதை கூட நம்ம ஒரு சூப் மாதிரி எடுத்து இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இதை ஜென்ரலாக குடிச்சிங்கனாலே நல்லா சளி அருந்து போகும். இதுக்கு அடுத்தது நல்லா குழம்பு கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அந்த புளியை எடுத்து கரைச்சி அந்த புளி தண்ணியும் அதில் ஊற்றி நல்லா கொதித்து கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் குழம்புல மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போது இந்த இடத்துல கருவாடு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நீங்கள் கருவாடு கூட சேர்த்துக்கலாம். பெரிய கருவாடெல்லாம் போடக்கூடாதுங்க. சின்ன பொடி கருவாடுங்க, நெத்திலி, இந்த காரப்பொடி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கருவாடுங்களை கொஞ்சம் போட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா அது இன்னுமே ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் இது வெஜிடேரியன்ஸ்க்காக இதெல்லாம் கருவாடெல்லாம் சேர்க்காம நான் செஞ்சுருக்கேன். வெஜிடேரியன்ஸ் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கருவாடு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த குழம்புல முடக்கத்தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஆனால் இதை சேர்த்தோம்னா நமக்கு கோல்டு ஃபீவர் வரும்போது அது கூட உடம்பு வலியும் இருக்கும். இதையும் நீங்கள் முடக்கத்தான் சேர்த்து செஞ்சீங்கன்னாக்கா அந்த உடம்பு வலியெல்லாம் குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கீரைங்களை பசங்களுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்புல அரைச்சி நல்லா தெரியாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்ம இவ்வளோ மெடிசனல் இதில் ஆட் பண்ணுறோமே, குழம்பு கசக்குமா அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புல போட்ட அந்த கத்திரிக்காய் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நீங்கள் கத்திரிக்காய் லவராக இருந்தால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கீரையெல்லாம் எங்கே போய் தேடுறதுன்னு யோசிக்காதீங்க. எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்லேயும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சு நல்லா அலசி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இதை கோல்டாக இருக்கிற டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லைனாலும் ஜென்ரலாக மந்த்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நான் சுக்கு இதில் பொடியாக வச்சுருக்கேன், அதனால் சுக்கு பொடி நான் கலந்துருக்கேன். நீங்கள் சுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சுக்கு கிடைக்கலன்னா இஞ்சி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இது ரொம்பவே ஹெல்த்தான ஒரு பொருளுங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதுதான் இதுக்கப்புறம் நம்ம குழம்பை இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை பாருங்கள், நான் இப்போ சர்வ் பண்ணி